ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. என்னென்னு தானே யோசிக்கிறீங்க. என்னோடய பர்த்டேக்கும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கும் விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர், அதாவது ஒருத்தர் 2 பேர் அப்படிங்கிறதுமே எங்களுக்கு பெரிய விஷயந்தான். ஸோ எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீலாக் போடவே முடியலை. ஸோ இன்றைக்கி என்னென்னா நார்மலாக வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் போட போகிறோம். இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா, என்ன மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. என் பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் கூட வீடியோவும் எடுத்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். என் பொண்ணு தூங்குகிற இந்த கேப்பில் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். பட் அது நடக்குமா நடக்காதுங்கிறது வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள், தெரியும். என் பொண்ணு எப்பயுமே இப்படி தான், எல்லாத்தையும் கலைச்சி போட்டுருவா. அதை எடுத்து வைக்கிறது பெரிய வேலை. ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கலைஞ்சி இருந்தால் தான் அது ஒரு அழகு. அதனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, வீடு ஃபுல்லாக டாய்ஸாக இருக்கும். நைட் அவங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு நைட்டு 10 o'clock மேலே டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு கூட்டி விட்டுருவேன் வீடை. நைட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா பசங்க காலையில் எந்திரிச்சு வரும்போது ஏதாவது சிந்தி இருந்தால் எறும்பு பாப்பாவுக்கு கடிச்சிரும் அப்படிங்கிறக்காக நைட் அவங்கள படுக்க வச்சுட்டு ஒரு வீடை ஃபுல்லாக கூட்டி முடிச்சிருவேன். இப்போ கொஞ்ச நாளாக எல்லா இடத்துலையுமே மழை முடிஞ்சிருக்கு. ஆனால் திருவண்ணாமலை சைட்லலாம் நடக்கிற நியூஸ்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம கடந்து தானே போகணும். அதே மாதிரி எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா ஈபி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அதனால் மாவெல்லாம் ஆட்டி வச்சிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு மாவாட்டவே இல்லை, சப்பாத்தியாவே போட்டு சாவடிக்கிறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி ஓகே, அவருக்காக மாவாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டியாச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீணாயிடுச்சு. 3 நாள் எங்களுக்கு பவர் கிடையாதுனால ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த கவரில் எல்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் கூட ஈஸியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த புதினா கிள்ளி வைக்கிறது தான் இருக்கிறதுலேயே எனக்கு பெரிய வேலை. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத வேலையும் சொல்லலாம். காய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா என் பொண்ணு எந்திரிச்சிருவாளோன்னு எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். ஏன்னா அவள் எந்திரிச்சிட்டானா எனக்கு சுத்தமாக என்னால் எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாள். என்ன மாதிரி யாரெல்லாம் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தையும் இப்படி தானா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, என் பொண்ணு தூங்கும்போது நான் எப்போயுமே எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். அவள் முடிச்சிருந்தானா அவள் கூட மட்டும்தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை தூங்கும்போது நீனும் தூங்கு, அப்போ தான் உனக்கு டென்ஷன் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போயுமே அப்படி இல்லை. பாப்பா 29 டேஸில் அம்மாவுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு ஊருக்கு போயிட்டாங்க. நான் தான் தனியாக பார்த்துக்கிட்டேன். அவள் தூங்குறப்ப தான் நான் எல்லா வீட்டு வேலையுமே முடிச்சிருவேன். அவள் முடிச்சிட்டா அப்படின்னா அவள் கூட படுத்துக்கிட்டு கதையாக எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க, தூங்கினா தான் உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, உன்னால் முடியும், உன்னால் சர்வே பண்ண முடியும்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த இதை செஞ்சதே கிடையாது. மேபி அது தப்பாக கூட இருக்கலாம். யாரெல்லாம் குழந்தைங்க தூங்குனா தூங்கணுங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக மெசேஜில் சொல்லிடுங்க, கமெண்ட்ஸில். ஓகேவா? இந்த மாதிரி காலையிலேருந்து எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் யூஷுவல் எழுந்திரிச்சா பெட்ஷீட் மடிக்கிறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, 11 மணிக்கு ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதுலேருந்து, மறுபடியும் வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, திரும்ப அகைன் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு, அந்த பாத்திரத்தை கழுவ, இப்படியே எல்லா நாளுமே போயிட்டு தான் இருக்கும். காய் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கையிலேயே நான் அப்பப்போ என் பொண்ணை சைடு கேப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவள் எந்திரிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் பார்த்தேன். ஆனால் 2-3 டைம் எந்திரிச்சா. நான் போய் தட்டி கொடுக்கவும் படுத்துட்டா. ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எந்திரிச்சிருவான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். சரி எந்திரிச்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலேயும் விட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வேறு இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொன்னேன். வீடியோ எப்போயுமே எடுக்கிறதும் நான் எடுப்பேன், போஸ்ட் பண்ணுறதும் நான் தான் பண்ணுவேன். ஆனால் எல்லாமே முடிக்கிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்டை கேட்பேன். அவர் சும்மா இந்த பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்ப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கணும்னு சொல்லுவார். நானும் சரின்னு மண்டையாடிட்டு மறுபடியும் அதே தப்பை தான் நான் செய்வேன். அதுக்கும் நான் நல்லா திட்டு வாங்குவேன். நான் தான் சொன்னேன்ல இதை செய்யாத அப்படின்னு. பட் எனக்கு அதே பழகிருச்சு. ஒரு விஷயம் நம்ம பழகிட்டோம், ஒரு ஆங்கிளில் வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதே ஆங்கிள் தான் வருது, நம்மளால் மாற்றிக்கவே முடியலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இப்படி யூடியூப் பண்ணுற, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிலாம் கேட்பாங்க. பட் எனக்கு பர்சனலாக என்னென்னா, என்னோடது அட்லீஸ்ட் நான் அமௌண்ட்டுக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பண்ணலை. என்னோட டைம் பாஸ் ப்ளஸ் நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், எனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். உண்மையிலே அப்படி தாங்க. என்னென்னா நான் வேலை செய்யலை அப்படிங்கிற ஃபீலே எனக்கு இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா நான் பாப்பாவை கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எடுப்பேன், வீடியோ எடிட் பண்ணுவேன். ஸோ எனக்கும் இது ஒரு ஜாப் மாதிரி எனக்கு நானே சொல்லிக்குவேன். வெளியில் போனால் தான் ஒர்க் பண்ணுற ஃபீல் வருமா என்ன? நம்மளும் வீட்டுக்குள்ளேருந்து லேப்டாப்பில் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது எனக்கே பரவாயில்ல, நம்ம வீட்டில் சும்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும்.
என் பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், இனிமேல் அவளை கையில் பிடிக்க முடியாது. இனி அந்த புதினா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகுமா இல்லை வந்து அங்கங்கே வீடு ஃபுல்லாக செதறி கிடக்குமாங்கிறது தெரியலை. கொஞ்சம் அவள்கிட்டருந்து வாங்கி மேலே தூக்கி வச்சாதான் உண்டு. இல்லைன்னா அவ்வளோதான், இன்றைக்கி இந்த புதினா வந்து வீடு ஃபுல்லாக உழவ ஆரம்பிச்சிரும். அவள் சிரிப்புக்கே அந்த புதினா கட்டை கொடுத்துர்லாங்க. அந்த மாதிரி என் பொண்ணோட ஸ்மைல் க்யூட்டாக தானே இருக்குது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீலாக் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வீலாக் போடணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.